பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கும் நம்ம அந்த அக்பரோட கல்லறை தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வருமா? நாங்கள் இந்த அக்பர் டூமுக்குள்ளே போகும்போது பயங்கரமான வெயில், ஆனாலும் கிளிகளோட சத்தம் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, பெயிண்டிங்கு அப்படி ஒர்க்கு நடக்குது. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்த இடம் இதுதான். நேரோவாக ஹைட்டாக ஒரு பாத் நீளமாக போகுது. ஒரு குகைக்குள்ளே போன எஃபெக்ட். வெளியிலேருந்து வந்ததுக்கு இங்கே அப்படியே ஏசி மாதிரி இருக்குது. கால்லாம் அப்படியே கூலாக இருக்குது. காரணம், அந்த காலத்தில் கட்டின செவர்களுக்கு அகலம் ஜாஸ்தி, அதனால் பயங்கர கூலிங்காக இருக்கும். இந்த 2 சைடும் இப்படி அரையாக கட்டியிருக்காங்க. 2 தான், நிறைய இல்லை. இதுக்குள்ளே போனால் கல்லறை இருக்குது. இதுதான் அது. பழைய காலத்து பில்டிங், யாருமே இல்லை இது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க இல்லை. இது இந்த சிவனுக்கு மேலே ஊறி கட்டுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குல்ல. சைடு ஒரு கல்லறை இருக்குது, அதே மாதிரி அந்த சைடு ஒரு கல்லறை இருக்குது. இது வெளிப்பக்கம். இப்படி எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இதில் உட்காந்து இப்படியே பார்த்துட்ருக்க சொன்னால் அழகாக பார்க்கலாம். ஆனால் இந்த சமாதி இருக்கிற இந்த கட்டிடத்தில் 4 பக்கமும் இப்படி இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் வேலை இல்லாமல் இப்படி அழகாக கட்டி வச்சுருக்காங்கன்னு. உள்ளேருந்து பார்த்தா 4 பக்கமும் இப்படி இருக்குது. எக்கோ அடிக்குது இல்லை. பழசா போச்சே தவிர இந்த வவ்வால் நாத்தம் அப்படிலாம் இல்லை இல்லை குட்டி. பாருங்க, இந்த கார்டனுக்குள்ளே நிறைய பீகாக் இருக்குது, மரங்களில் இருக்குது. ஒன்று மட்டும் வெளியில் அலையுது. தெரியுதா? பார்ப்போம், ஜூம் பண்ணி. இதோ தெரியுதா? நீல தோகை உள்ள சூப்பர் பீகாக். மேலே கட்டிடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேலஸ்ன்னு இப்படி கட்டி இப்படி ஒரு ரூமும் இல்லாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இப்படி சும்மா இப்படியே நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்கல்ல. இதனோட உத்தேசம் என்ன? ரூமாக இருந்தாலாவது சரி, நமக்கு ஒரு ப்ரைவசி இருக்குன்ட்டு சொல்லிக்கலாம். இது இந்த இப்படி பெரிய பெரிய இல்லை பேலஸ், நிறைய கிளி, மயில் நல்லா இருக்கும். ஆமாம், இந்த சைடு அந்த கோட்டையெல்லாம் ஒரு மாதிரி இடிஞ்சிருக்கு. அந்த சைடு போக விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் மதில் சவர் ரொம்ப குட்டியாக இருக்குது, அது சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போக விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் 4 பக்கமும் இப்படி வளைச்சி பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க. ஃபவுண்டன் இருக்குது, அதெல்லாம் இப்போ அழிஞ்சிருக்கு, மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது இன்னொரு சைடு வெளிப்பக்கம் விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் எந்த பக்கம் நம்ம நிற்கிறோன்னே தெரியாது, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லா பக்கத்துலேயும் முன்னாடி இப்படி ஒரு ஃபவுண்டன் இருக்குது, ஒரு சின்ன வாசல் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிளிகள், பச்சை கிளிகள் நிறைய இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சவுண்டு, நல்ல சவுண்டு. அதில் கிளி தெரியுதா பாருங்கள், டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா இருக்கும். தோ பறக்குது பாருங்கள். எனக்கு இப்படி மானுமெண்ட்ஸ்லாம் சாயந்தரம் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே பார்க்கணும். அப்போ நமக்கு ஒரு பிரின்சஸ் ஃபீல் வரும். ஆனால் இன்றைக்கி பயங்கர டயர்டு, எப்படியாவது ரூமுக்கு போயிடணுன்னு இருக்குது. 3 நாள் ஆச்சு தூங்கி. இதில் மேலெல்லாம் பாருங்கள், அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலெல்லாம் இப்போ அலோட் கிடையாது. எக்கச்சக்கம் குரங்கு இருக்குங்க. எவ்வளோ பெருசு! பீகாக்கு, குரங்கு, கிளி, மைனா அப்படின்னு நிறைய. இதுதான் முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ். சுற்றி மதில் சவர் இருக்குது. இது ஒரு பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இப்போது நல்ல வெயில் தாழ்ந்துருச்சு. உட்கார சொன்னால் அழகாக உட்காருக்கலாம். ஆனால் பூஜா குட்டி விட மாட்டா. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஒரு டாய்லெட் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு, அது ஹிஸ்டாரிக்கல் டாய்லெட்டான்னு பார்த்துட்டு வருவோம். வெளிப்பக்கம் கார்டன் வந்து வெல் மெயின்டைன்டாக இருக்குது. ஆனால் இந்த பீகாக்கு அது இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. மங்கி, பீகாக்கு, கிளி, மைனா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. நல்லா இருக்குது. நம்ம ஊர் கிராமங்களில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. பனைமரம் இருக்குது. இதுக்குள்ளே என்னமோ மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இதனோட ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அது காஞ்ச் மஹால். காஞ்ச் மஹால் வாஸ் பில்டு பை எம்பரர் ஜஹாங்கீர் இன் 1609. இது வந்து எம்பரர் ஜஹாங்கீரால் கட்டப்பட்டது. இது வந்து இந்த அக்பரோட கல்லறை இருக்குல்ல, அதில் என்ட்ரன்ஸில் இது இருக்குது. இது ஃபஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸாக இருந்தது. யாருக்குன்னா இந்த ராயல் ஃபேமிலியில் உள்ள லேடிஸ்க்கு. அதுக்கப்புறம் ஹண்டிங் லாட்ஜ் ஆயிடுச்சு. ரெட் ஸ்டாண்ட் ஸ்டோன் வச்சு நல்ல காவிங் ஒர்க் வச்சு மதில் சவர் கட்டியிருக்காங்க. இந்த ராஜஸ்தான் காவிங் மாடலில் ஃப்ளோரல் காவிங்லாம் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த டைல்ஸில் வந்து வேறு வேறு கலர்ஸ், ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு அப்படி எல்லா கலர்ஸும் இருக்கிறதுனால காஞ்ச் மஹால்னு இதுக்கு பேர் வந்தது. பிடிச்சவங்களுக்கு இது வாசித்தா நல்லாயிருக்கும். நமக்கு ஹிஸ்ட்ரி வாசித்தா தலை சுத்தம். ஃபஸ்ட்டு பாபர், அப்புறம் அவரோட மகனோட பேர் ஹுமாயூன், அப்புறம் அக்பர், அப்புறம் ஜஹாங்கீர், அப்புறம் ஷாஜஹான், என்னடா அவுரங்கசீப். அந்த யார் யாரெல்லாம் எந்தெந்த வருஷம் ரூல் பண்ணாங்கன்னு டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க. ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தலை சுற்றுது. நான் இது காமிச்சிக்கிறேன், நீங்கள் ஹிஸ்ட்ரியை வேறு கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, அந்த தெரியுதுல, அதுதான் தாஜ்மஹல். நாளைக்கு அங்கே தான் போகிறோம். பூஜா குட்டியோட பர்த்டே கிஃப்ட். வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த வீடியோவில் டெல்லி, ஜெய்ப்பூர், ஆக்ரா அப்படி எல்லா இடமும் பார்ப்போம். தேங்க்யூ.